வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, பகுதி ஆ. இதில பார்த்தோம்னா, இதுவரைக்கும் முடிச்சுட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? பெரிய புராணம் வரைக்குமே முடிச்சாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது 4000 திவ்ய பிரபந்தம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான நோட்ஸ் அத கொஞ்சம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அத பார்த்துட்டு போனீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு புரிதல் ஏற்படும். ஓகேங்களா? சரி ஓகே நம்ம போலாம். 4000 திவ்ய பிரபந்தம் நூல் குறிப்பாக்கலாம். தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களுள் ஒன்றுதான் வைணவம். நமக்கு நல்லாவே தெரியும். சைவம் மாதிரி வைணவம் ஒண்ணு. வைணவம் பார்த்தோம்னா என்னது திருமலை பேஸ் பண்ணதுன்னு நல்லாவே தெரியும். அவர் தான் முழுமுதற் கடவுளா வச்சு என்ன பண்ணுவாங்க போற்றுவாங்க. அதுல பார்த்தோம்னா 12 ஆழ்வார்கள் பாடி அருளிய தேனும் இனிய தீந்தமிழ் பணவல் தான் என்னது 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? 12 ஆழ்வார்கள் யார் பாடினாங்க? 12 ஆழ்வார்கள். எத்தனை ஆழ்வார்கள்? 12ன்றது தெரிஞ்சுக்கணும். அவங்க பாடி அருளிய தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் எதுன்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். 4000 திவ்ய பிரபந்தம். 12 ஆழ்வார்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் என்னது 4000 திவ்ய பிரபந்தம். அதை தான் பார்த்தோம்னா வைணவ இலக்கியத்தின் வைணவ இலக்கியங்கள் என்று வழங்கப்படுகின்றன. ஓகேங்களா? இந்த 4000 திவ்ய பிரபந்தம் தான் என்னது? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து சைவம் சிவனுக்குன்னு எடுக்கும்போது நிறைய நூல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தொகுப்புகள் எந்த மாதிரி எப்படி அதுக்கு இருக்கோ அந்த மாதிரி வைணவம் அப்படின்றத வந்து பேஸ் பண்ணும்போது 4000 திவ்ய பிரபந்தம் தான் என்னது அந்த வைணவ இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது அப்படின்றாங்க. ஓகே. 12 ஆழ்வார்கள்ல முதல் மூவர் இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஓகேங்களா? அந்த 12 ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா? அந்த 12 பேர்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க இருண்ட காலத்துல வாழ்ந்தவங்க தான். இருண்ட காலம்னா அந்த காலபராஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? காலபரர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஐ திங்க் சோலாஸ்க்கு அப்புறம் வந்தவங்க. ரொம்ப வந்து மூர்க்கமாக இருந்தாங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஹிஸ்ட்ரியில் அந்த இதை வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிற ஆழ்வார்கள் பெரும்பான்மையோர் கிபி 6லிருந்து கிபி 900 வரை வாழ்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் மூவர் இருண்ட காலம். அடுத்து இருக்காங்க இல்லையா? மீத எல்லாமே என்னது கிபி 600லேருந்து 900 வரைக்கும் வாழ்ந்தவங்க. ஓகே, அவங்கள ஒருத்தவங்க பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வாரோட ஊர் பார்த்தோம்னா காஞ்சிபுரம். இவரோட பாடல் தான் ஃபர்ஸ்ட் திருவந்தாதி. ஓகேங்களா? தாமரை பொய்கையில் பிறந்ததால் பொய்கை ஆழ்வார் என்று பெயர் பெற்றார். ஏன் அவருக்கு பேர் இருந்துச்சுன்னா தாமரை பொய்கையில பிறந்தாரு. அடுத்து திருமால் அம்சத்தில் கண் போன்றவர் இவர். ஒவ்வொருத்தரும் வந்து கண்ணு கை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது யார் யார் என்னன்னு பார்த்துக்கலாம். திருமால் அம்சத்துல கண் போன்றவர் பார்த்தோன்னா பொய்கை ஆழ்வார். கண்ணு பொய் சொல்லாது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து முதல் திருவந்தாதியனும் இவரின் பாக்கள் அந்தாதி தொடையிலும் நேரிசை வெண்பாவிலும் அமைந்தன. என்னென்னதுல அந்தாதியும் நேரிசை வெண்பாவிலையும் இருந்துச்சு அப்படின்றாங்க. அடுத்து யார் முக்கியமான ஆள் பார்த்தோம்னா பூதத்தாழ்வார். இவரோட ஊர் வந்து மாமல்லபுரம். பொய்கை ஆழ்வார்து காஞ்சிபுரம், இவரது மாமல்லபுரம். இவரது பாடல்கள் வந்து 2வது திருவந்தாதி. அது ஃபர்ஸ்ட், இவங்க வந்து செகண்ட். யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே. பூதம் என்னும் சொல்லை கையாண்டுதல் பூதத்தாழ்வார் என்று பெயர் பெற்றுள்ளார். திருமால் அம்சத்தில் தலை போன்றவர். ஓகேங்களா? பூதம் தலைக்கு மேலே ஏறிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவரின் பாடல்கள் அந்தாதி தொடையிலும் வெண்பா யாப்பிலும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பேயாழ்வார். இவரோட ஊர் பார்த்தோம்னா மயிலாப்பூர். இவர் வந்து 3வது. ஃபர்ஸ்ட் பொய்கை ஆழ்வார், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பூதத்தாழ்வார், 3வது பேயாழ்வார். இரவின் மீது பேய் போல அன்பு கொண்டதால் இவர் வந்து பேயாழ்வார் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். இதுல திருமால் அம்சத்துல இவரும் ஒரு கண்ணு அப்படின்றாங்க. பொய்கை ஆழ்வாரும் கண்ணு, பேயாழ்வாரும் கண்ணு. அடுத்து திருமலிசை ஆழ்வார். இவரோட ஊர் பார்த்தோம்னா காஞ்சி அருகில் இருக்க திருமலிசை. பேர்லேயே வந்து அவரோட ஊர் இருக்கு. இவரோட காலம் பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டு. இவரோட பாடல் பார்த்தோம்னா 4வது திருவந்தாதி. ஓகேங்களா? இவருடைய பாக்கள் திருச்சந்த விருத்தம் அப்படின்ற என்று அழைக்கப்படுகிறது. திருமலை அம்சத்தில் இவர் வந்து கழுத்து மாதிரி. ஓகேங்களா? திருமலிசை வந்து பார்த்தோம்னா கழுத்து. அடுத்து பெரியாழ்வார். பெரியாழ்வாரோட ஊர் பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். இவரோட இயற்பெயர் வந்து விஷ்ணு சித்தர் அப்படின்வாங்க. பெரியாழ்வார் என்னன்னு சொல்லுவாங்க? விஷ்ணு சித்தர். காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. திருமாலோட அம்சத்துல பார்த்தோம்னா முகம் போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் பாடிய திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழியுமாம். என்னென்ன அவர் பாடியிருக்காரு? திருப்பல்லாண்டு, அடுத்து பெரியாழ்வார் திருமொழி. இது 2ம் தான் இவர் பாடினது. அடுத்து ஆண்டாளை வளர்த்து அவர் சூடி கொடுத்ததை இறைவனுக்கு சூடியவர். ஓகேங்களா? ஆண்டாள் வந்து வளர்த்தா அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெரியாழ்வார் தான். ஓகேங்களா? அவங்கள வளர்த்து அவங்க சூடி கொடுத்த இறைவனுக்கு சூடியவர் இவர் தான். அதுக்கடுத்து ஆண்டாள் பெரியாழ்வார்.
ஊர் பார்த்தோம்னா பெரியாழ்வாரால் துலாய்க்காட்டில் கண்டெடுக்கப்பட்டவர் தான் ஆண்டாள். இவரோட காலம் 9ஆம் நூற்றாண்டு. இறைவனை காதலனாய் கொண்டு நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டாள் என்ன எழுதிக்கணும், நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் பாடியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்மாழ்வார் பார்த்தோம்னா திருக்குறுகூரை வந்து சேர்ந்தவர். நம்மாழ்வார் திருக்குறுகூர். அடுத்து பார்த்தோம்னா இவர் காலம் பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டு. பெற்றோர் மாறன் காரிகை நங்கை. ஓகே, பாடியவர் பார்த்தோன்னா திருவாசரியம், பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாய்மொழி, இதெல்லாம் அவர் பாடிக்காரு. திருவாசரியம், பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாய்மொழி பாடினது நம்மாழ்வார். திருமாலில் வந்து இவர் பாதம் மாதிரி, நம்ம பாதம் நம்ம கால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மதுரகவி ஆழ்வார் பார்த்தோன்னா அவரோட ஊர் பார்த்தோம்னா ஊர் திருக்கோவிலூர். ஓகேங்களா. ஸோ நம்மாழ்வாரின் பக்தராக இருந்தவர். ஸோ நம்மாழ்வார் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அவருக்கு பக்தராக இருந்தவராம். கண்ணினுன் சிறுதாம்பு என தொடங்கும் பாடலை பாடியவர். ஸோ கண்ணினுன் சிறுதாம்புன்னு பாடினது யாரு, மதுரகவி ஆழ்வார். அதே மாதிரி இவருமே திருமாலோட அம்சத்துல பாதம் போன்றவர். ஸோ நம்மாழ்வாரோட இவர் பக்தராக இருக்கிறதுனால அவர் எப்படி பாதமோ இவரும் பாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திருமங்கை ஆழ்வார் ஊர் பார்த்தோம்னா திருக்குறையலூர். எது, திருக்குறையலூர். கிபி 8ஆம் நூற்றாண்டு. என்னென்ன பாடிக்கான்னு பார்க்கலாம். பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி, திருக்குறு தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றுகை, இது எல்லாமே பாடினது இவர் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா திருமாலின் அம்சத்தில் கொப்புள் போன்றவர் அப்படின்றாரு. அடுத்து தொண்டரடி பொடியாழ்வார், அதாவது ஒவ்வொருத்தங்களையும் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் அந்த அளவுக்கு இது கிடையாது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஓகேங்களா. அந்த மாதிரி சோழ நாட்டு திருமண்டங்குடி 12 பேரையும் கொடுத்துருக்காங்க. இயற்பெயர் விப்ரநாராயர, பாணிவை, திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, திருமாலின் அம்சத்தில் மார்பு போன்றவர். அடுத்து திருப்பாணாழ்வார், இவர் பார்த்தோம்னா இவரோட ஊர் வந்து உறையூர். இவர் நெற்றியில் வடித்த குருதியை இறைவன் நெற்றியிலும் வடித்து காட்டியதை வந்து வரலாறுன்னு சொல்லுதான். என்ன பாடுங்கன்னா அமலநாதிபிரான் பதிகம், இதை பாடினது. திருமால் அம்சத்தில் இவர் கைமாறி. அடுத்து பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார் பார்த்தோம்னா ஊர் திருவஞ்சைக்களம், கெல்லி நகர்னுவாங்க, திருவஞ்சைக்களம். காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. சேர நாட்டை ஆண்ட மன்னர் தான் இந்த குலசேகர ஆழ்வார். எந்த நாடு, குலசேகர ஆழ்வார் சேர நாட்டை ஆண்ட மன்னர் இவர். பாடியவை பெருமாள் திருமொழி. இவர் கொஞ்சம் முக்கியமான ஆள். குலசேகர ஆழ்வார்ன்றது கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேரநாட்டை ஆண்ட மன்னர். அதே மாதிரி பாடினது பெருமாள் திருமொழி. ஸோ ராமன் மீது அதிக பற்று கொண்டவர், திருமாலின் அம்சத்தில் கைகளாய் விளங்கியவர். ஸோ ராமம் திருமாலோட அம்சம் இல்லைங்களா. ஸோ வந்து ராமன் மீது அதிகம் பற்று கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த குலசேகர ஆழ்வார். ஸோ திருமாலின் அம்சத்தில் கைகளாய் விளங்கியவர் இந்த குலசேகர் ஆழ்வார். ஓகேங்களா. ஓகே, அடுத்ததான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார்? குலசேகர ஆழ்வார், நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து தானோக்கா செந்துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. ஸோ இப்பாடல் இடம்பெற்ற நூல் என்னன்னு பார்த்தோம்னா 4000 திவ்ய பிரபந்தம். தானோக்காத துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே, அதுன்றது என்னன்னு பார்த்தோம் 4000 திவ்ய பிரபந்தம். ஓகே, அடுத்து குலசேகர ஆழ்வார் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாயிரம் தொகுப்புல இருக்கிறது தான் என்னது, குலசேகர ஆழ்வாரோட பாடல். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தம் எது, நம்ம பார்த்தோம் இல்லையா. 4000 திவ்ய பிரபந்தத்துல 3ஆம் பிரபந்தம் ஓகேங்களா எதுன்னு பார்த்தோம்னா ஆண்டாள் அருளியர் தான் 3வது பிரபந்தம். ஓகேங்களா. பிரபந்தம் வேற, அந்த முன்னாடி நான் பார்த்தோம் இல்லையா அது வேற. ஓகேங்களா. பிரபந்தம் என்ன வட சொல் உணர்த்தும் பொருள் என்ன பார்த்தோம்னா நன்கு கட்டப்பட்டது. அடுத்து நாட்டு பாடல் சாயலில் பக்தி பாடலுக்கு பாடிய ஆழ்வார் யாருன்னு பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார். அவர் தான் என்னது, நாட்டு பாடல் சாயல்ல பக்தி பாடல்கள் பாடின ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஓகே, அடுத்து தன் மனத்திலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் யாருன்னு பார்த்தோம்னா பூசலார் நாயனார். சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் யாரு, பூசலார் நாயனார். அடுத்து சங்கமலி தமிழ் என்றவர் யார்? சங்கமலி தமிழ்னு சொன்னது யாரு, திருமங்கை ஆழ்வார். சங்கமலி தமிழ் திருமங்கை ஆழ்வார். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நாதமுனி. ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்க கோயில்ல வந்து இதுவா இருப்பாரு, பூசாரி மாதிரி இருப்பாரு அவரு. ஓகே, அடுத்து குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா 4000 திவ்ய பிரபந்தம். ஓகே, குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம்னா 1ஆம் ஆயிரத்துல. 3வது ஆயிரம் ஆண்டாள், குலசேகர ஆழ்வார் 1வது. ஓகே, பிரபந்தம்னா நன்கு கட்டப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3வது திருவந்தாதியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா
பேயாழ்வார். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதை முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 3ஆம் திருவந்தாதினா பேயாழ்வார். அதாவது 3000 அதாவது 3வது ஆயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாடல் வந்து ஆண்டாள். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து, நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்கள் பாடியவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். அவர் தான் என்னது, நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்கள் வந்து பாடினது மதுரகவி ஆழ்வார். அடுத்து, திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருவெழுக்கூற்றிகை. நம்ம முன்னாடி பார்த்தோம், அவர் எழுதின நூல்லாம் பார்த்தோம்லே அதில் இருந்துச்சு இல்லையா, திருவெழுக்கூற்றிகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடின பாடல் எது பார்த்தோன்னா திருவெழுக்கூற்றிகை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். அவர் தான் என்ன பண்ணாரு, தன்னை வந்து நாயகியாக கற்பனை செஞ்சு நாரையை வந்து தூது விட்டாரு. ஓகே, பின்வரத்தில் நம்மாழ்வாரை குறிக்காத பேர் எதுன்னு பார்த்தோன்னா தமிழ் வியாசர். மற்றபடி பாராங்குசன், தமிழ்மாறன், சடகோபன் இது எல்லாமே எனது நம்மாழ்வாரை குறிக்கிற பேரு. ஸோ தமிழ் வியாசர் தான் இல்லை. அடுத்து, ஓகே, இது யார் யார் எது எது எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நம்மாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு. அடுத்து பெரியாழ்வார் பார்த்தோன்னா பெருமாள் திருமொழி. மங்கையாழ்வார் திருவாய்மொழி. இது குலசேகரால் பார்த்தோன்னா சிறிய திருமடல். ஓகேங்களா. ஸோ நம்மாழ்வார் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் பெருமாள் திருமொழி, திருமங்கையாழ்வார் திருவாய்மொழி, குலசேகராழ்வார் சிறிய திருமடல். ஓகே, திராவிட வேதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா 4வது திவ்ய பிரபந்தத்தை என்ன சொல்றாங்க, திராவிட வேதம்ன்றாங்க. ஓகே, சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு இன்னே நம்ம பார்த்தோம். யார் பாடினாங்க திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு, சேந்தனார் பெரியாழ்வார் தான் பாடினாங்க திருப்பல்லாண்டு. இங்க மேல பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து, மகளிர் மடலேறுதல் தமிழர் மரபன்று, அது வடநாட்டா மரபு அப்படின்னு சொன்ன நூல் எதுன்னு பார்த்தோம்னா பெரிய திருமடல். அதனால தான் என்ன சொல்றாங்க, மகளிர் மடலேறுதல் வந்து தமிழரோட பண்பு இல்லை, அது வடநாட்டாரது அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா பெரிய திருமடல். அடுத்து, கீழ் காண்பனோடு நம்மாழ்வார் பாடாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான்முக திருவந்தாதி அதுதான் அவர் பாடாது. மற்றபடி திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி இது எல்லாமே நம்மாழ்வார் பாடின பாடல் தான். நான்முக திருவந்தாதி அவர் பாடாத நூல். அடுத்து, சரியான விடையை தேர்க. பொய்கை ஆழ்வார் வையன் தகலியா வார்க்கடலை நெய்யாக என்று பாடலை பாடியுள்ளார். பூதத்தாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடலை பாடியுள்ளார். பேயாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்று பாடலை பாடுகிறார். அதே மாதிரி பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய இம்மோரும் ஒரு காலத்தவர்ன்றாங்க. ஸோ இதுல என்னென்ன தப்பு கரெக்டுன்னு பார்த்தோன்னா 1, 4 கரெக்டு, அதே மாதிரி 2, 3 தப்பு அப்படின்றாங்க. ஸோ 1, 4 எது ஒன்று, இது வந்து கரெக்ட். ஓகே, வையன் தகலியா வார்க்கடலை நெய்யாக அப்படின்னு பாடினது பார்த்தோம்னா யாரு பார்த்தோம்னா பொய்கையாழ்வார் தான். அதே மாதிரி இந்த அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாகன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தோம்னா ஐ திங்க் இது பூதத்தாழ்வார் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தோன்னா 2, 3 தப்பு. அடுத்து, பெருமாள் திருமொழி 4வது பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம். ஸோ பெருமாள் திருமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5வது திருமொழியில வந்து இருக்கிறதா பெருமாள் திருமொழி. அடுத்து, மடலேறுதல் அப்படின்ற துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யாருன்னு பார்த்தோன்னா திருமங்கை ஆழ்வார். அதாவது மங்கை வந்து மடல் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது மடலேறுதல் திருமங்கை ஆழ்வார். நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தோன்னா ஆழ்வார் திருநகரி. இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது குருகூர், நம்மாழ்வார் பிறந்த இடத்த குருகூர்ன்றதை மாற்றி ஆழ்வார் திருநகரி அவரை வந்து இது சிறப்பிக்கிற விதமாக என்ன பண்ணி மாற்றிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாழ்வார். அவர் தான் தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடினார். யாரு? பெரியாழ்வார். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். ஸோ காரணம் கூற்று ரெண்டுமே என்னது சரிதான். முதலாழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார்.
யார் யார்? பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேங்களா? அடுத்து தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார் பார்த்தோன்னா பன்னிரு ஆழ்வார்கள். நம்ம நோட்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ பன்னிரு ஆழ்வார்கள் தான் என்னது இந்த தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினது. ஓகே, திவ்ய பிரபந்தத்துக்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. நம்ம முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ திவ்ய பிரபந்தத்துக்கு உரை வழங்கினது யாரு? பெரிய வாச்சான் பிள்ளை. அது சேர்த்து தொகுத்தது யாரு? நாதமுனி. ஓகேங்களா? ஸோ உரை வழங்கினது பெரிய வாச்சான் பிள்ளை. ஓகே, பிரபந்தம் அப்படின்ற வட சொல்லுக்கு பொருள் என்ன பார்த்தோம்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே புதுசாலாம் பார்க்க வேணாம். ஸோ ஐ திங்க் படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இதில் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த கொஷினுக்குள்ள உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.